திரைத்துறையில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரு நல்ல இசை கலைஞராகவும் நாடக நடிகராகவும் திரைத்துறையின் நகைச்சுவை நடிகராகவும் இப்படி பல்வேறு பரிமாணங்களில் பிரகாசித்தவர் பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்கள். அவர் இன்றைக்கு உடல் நலம் குன்றிய நிலையில் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கிறார். பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்கள் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் ஆகியோரின் பிறந்த நாள் விழாக்களுக்கு நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் வருகை தந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் பல்வேறு வகைகளில் திரைத்துறையில் பிரகாசித்த பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்களின் இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாத ஒன்று. அவரை பிரிந்து வாடும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதன் பாபு சார் என்னுடைய முதல் படம் துல்லாதவனம் துள்ளும்லேருந்து என் கூட ஒரு காம்பினேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு கம்ஃபர்டான ஒரு ஆக்டிவிஸ்ட்டு. சிரிச்சாதான் காமெடி அப்படின்னு நினைப்போம். சிரிக்கிறதே ஒரு காமெடியாக, அதுவும் ரசிக்கும்படியாக கொண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக கொடுத்தவர் மதன் பாபு சார். சினிமாவை தவிர்த்து மற்ற விஷயங்களை எது கேட்டாலும், எந்த நேரம் எந்த உதவி கேட்டாலும், அப்போல்லாம் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வாங்குறது அவ்வளோ கஷ்டம். என்னமோ பண்ணி அப்போ எங்கள் வீட்டில் பழந்தாங்கில் இருக்கும்போது எனக்கு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். உடனே பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி உதவி செய்கிற மனப்பான்மை அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஃபீல்டில் இருப்பார் அப்படின்னு தெரியாது. நல்ல பாக்ஸர் அவர். அப்புறம் மியூசிஷியன், நல்ல மியூசிஷியன், ஒரு மியூசிக் ட்ரூப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ எந்த வகையில் போனாலும் எல்லாமே தெரிந்த ஒரு மனிதன், ஒரு மனித நேயமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர். என்ன சொல்கிறது, என்னோடய ஃப்ரெண்டு டாக்டர் இங்கே இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ சொல்லுவார், என்னங்க அது எனக்கு தெரியாத விஷயம்லாம் மெடிசனை பற்றி மதன் பாபு சாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார் டாக்டர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்துருக்கக்கூடாது. ரொம்ப வருத்தமாக 3 மாதம் முன்னாடியே சார் சொன்னார், போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னா. நான் இவ்வளோ சீக்கிரம் அது இதாகிடும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் ஒரு ஆறுதலாக. நன்றி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.